ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரூட் கஸ்டர்ட். ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் போடுவாங்க. பட் நான் எங்கள் வீட்டில் ஆப்பிள் மாதுளை இருந்ததுனால அதை மட்டும்தான் போட்டு பண்ண போகிறேன். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் ஃப்ரூட் கஸ்டர்ட் எல்லாம் வந்து வெனிலா ஃப்ளேவரில் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டு வாண்டு என்ன பண்ணிச்சுன்னா வெனிலா ஃப்ளேவர் வாங்கிட்டு வச்சோன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் கஸ்டர்ட் இந்த 4 இன்க்ரீடியன்ஸு அப்புறம் 1 லிட்டர் பால் அதை வச்சு தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 லிட்டர் பாலை நல்லா காய வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், ரொம்ப தண்ணி ஊற்றாமல் நல்லா காய வச்சுட்டு கொஞ்சம் வற்றுனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி ஆற விட்டுறணும். ஆற வச்சுட்டு தான் நம்ம வந்து இப்போ ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ 1 லிட்டர் பால் அங்கே நம்ம காய வச்சுருந்தோம்ல, இது நார்மல் இது காய வைக்காத பாலில் ஒரு 2 ஸ்பூன் ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுடரை போட்டு நல்லா லம்ஸே இல்லாமல் கரைச்சிக்கணும். முட்டை முட்டையாக கட்டியாக இல்லாமல் நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி கட்டியே இல்லாமல் கரைச்சி வச்சுட்டு பால் ஆறின பால் இருக்குங்கள்ல, அதில் இந்த கஸ்டர்ட் பவுடர், இந்த ஃப்ரூட்ஸு, இந்த நட்ஸ் எல்லாத்தையும் சேர்க்கணும். இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் நல்லா ஆறிடுச்சு. இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் மில்க்கையும் ஊற்றிடுங்க. பால் காய்ச்சும் போதேவும் நம்ம எவ்வளோ பால் எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி சுகரை ஆட் பண்ணி காய்ச்சிட்டோம்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச பாலை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கண்ணாடி பவுல் இல்லாட்டி சில்வர் எதுனாலும் உங்களுக்கு ஓகே. சரிங்களா? இந்த ஃபுல்லாக எல்லா பாலையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஃப்ரூட்ஸு ஆப்பிள், மாதுளை எதுனாலும் எல்லா ஃப்ரூட்ஸுமே சேர்த்துக்கலாம். வாழைப்பழம், மாம்பழம் எல்லாம். நான் வந்து ஆப்பிளும் மாதுளையும் சேர்த்துருந்தேன். அதை மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நட்ஸும் வந்து கொஞ்சம் நட்ஸ் வந்து கடிக்கிறதுக்கு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காண்டி சேர்த்துக்கணும். நான் பாதாம் சேர்த்துருக்கேன். பாதாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபாயில் ஷீட் இருந்துச்சுன்னா இந்த பவுலை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 8 hours செட் பண்ணிட்டோம்னா இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து ரெடி ஆகிடும். பசங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீமோ நம்ம வெளியே வாங்குறதுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுக்கறது இது வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். வெயில் டைமில் சாப்பிட்றதுக்கு நம்ம ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு இது பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.